இன்னைக்கு நாம உலகமெங்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த எருசலேமுக்குள் பவனி சென்றதை நினைவு கூர்ந்து அந்த நிகழ்ச்சிகளை ஆராதனைகளில் தியானிக்கிறது வழக்கம். அதன் ஆதரவாகத்தான் நம்ம இன்னைக்கு மத்தேயு 21 16 வசனங்களை வாசிச்சோம். இதுல சொல்லி இருக்கிற அந்த தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. எந்த தீர்க்கதரிசி சொன்னாரு? அதைத்தான் நம்ம வாசிக்க போறோம். சகரியா தீர்க்க தரிசனம் 9ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு. என்ன செய்யணும்? சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, ரொம்ப சந்தோஷப்படு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, நீ ஆர்ப்பரி, கெம்பீரி. இதோ இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், அந்த ராஜா நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவரும், ரட்சிக்கிற ராஜா உள்ளவரும், தாழ்மை உள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். எப்ராஹிமின் என்று ரதங்களையும் எருசலேமின் என்று குதிரைகளையும் அற்று போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். ஜாதிகளுக்கு என்ன கூறுவாராம்? சமாதானம். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தம் செல்லும். சீயோன் குமாரத்தியே, நீ ஏன் கெம்பீரித்து பாட வேண்டும்? சீயோன் குமாரத்தியே, நீ ஏன் ரொம்ப சந்தோஷப்படணும்? ஆக்சுவலா இந்த தீர்க்க தரிசன வசனத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையும் அவருடைய இரண்டாம் வருகையும் இணைத்து பார்க்கக்கூடிய விதத்துல இந்த வசனம் வருகிறது. ரொம்ப குறிப்பா அவருடைய முதல் வருகை, அந்த முதல் வருகையை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்ல, இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லுவோம்னா, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்க யார சொல்றாங்க? அவர் யூதரிடத்தில் வந்தார். அவரே சொல்லியிருக்கிறார் பாருங்க, காணாமல் போன வீட்டாராகிய இஸ்ரவேலரை தேடிதான் நான் வந்தேன். ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களும் அவரை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. சொல்லிட்டு யோவான் எழுதுறாரு, அப்படி இருந்தால் கூட அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ அவர் முதல் விசை வந்ததன் நோக்கம் அது மகிழ்ச்சியின் நோக்கம், அது சந்தோஷத்தின் நோக்கம், அது ஆர்ப்பரிப்புக்குரிய நோக்கமா இருக்கிறது. நீ ரொம்ப களி கூற வேண்டும், நீ கம்பீரித்து மகிழ்ச்சியோடு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஏன்? ஏன்னா ராஜா ஓன்ட்ட வருகிறார், ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வில் இருந்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, அடிமைத்தனம், சிறைப்பட்ட அனுபவம். ஆண்டவர் இந்த இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் அப்படிங்கிற ஒரு தேசத்துல கொண்டு போய் வச்சார். ஆனா அந்த தேசத்தில் அவர்கள் கர்த்தரை மீறி நடந்ததன் விளைவாக
அவர்களை என்ன நடக்கிறது? பூமியின் எல்லா திசைகளிலும் சிதறி போக பண்ணுகிறார். சகரியா இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும் போது அவங்க ஏற்கனவே பாபிலோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே திரும்ப வந்து, அந்த 70 ஆண்டு கால அடிமைத்தனம் முடிந்து திரும்ப ஒரு கூட்டம் ஜனங்கள் திரும்ப வந்து தேவாலயத்தை கட்ட ஆரம்பிக்கிற காலம். தேவாலயம் கட்டுகிறதற்கு வாய்ப்பு இருந்தால் கூட அவர்கள் இன்னும் அடிமைகளாகத்தான் இருந்தார்கள். யாரா இருந்தாங்க? அடிமைகளாத்தான் இருந்தாங்க. அப்ப அப்படி அடிமைகளா இருந்த மக்கள், அவர்களுக்கு வந்த வார்த்தை என்ன வார்த்தை? உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இந்த ராஜா வந்து என்ன செய்ய போறாரு? உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை தரப்போகிறார். அப்ப பொதுவாவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த காலகட்டத்தில் தாவீதின் வம்சத்தில் மேசியா வருவார். அந்த மேசியா வந்து நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விலக்கி அவரே எருசலேமில் அரசாளுவார். அந்த அரசாட்சி எருசலேமும் எருசலேமை சுற்றி இருக்கிற இஸ்ரவேலோடு நிற்காது. அதையும் தாண்டி பூமியின் கடைசி வரைக்கும் அந்த ஆளுகை இருக்க போகிறது. அவர் எருசலேமில் இருந்து அரசாளுவார். நாம அவருடைய அரசாட்சிக்கு கீழே சுதந்திரமா இருப்போம். இந்த அரசாட்சியின் கீழ், இந்த அதிகாரத்தின் கீழ் முழு உலகமும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கு இருந்துச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்துச்சு. ஆனா அவர்களுக்கு எது தெரியலன்னு கேட்டா, அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மேசியா ஒரு பொலிட்டிக்கல் ரீதியா, ஒரு அரசியல் ரீதியா மாற்றத்தை கொண்டு வருகிறவர் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில தான் இருந்தாங்களே ஒழிய, உள்ளான நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த வந்த அரசர் இவர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதுதான் அங்க இருந்த பிரச்சனை. அப்போ இந்த வேத பகுதி இயேசு பூமிக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட வேத பகுதி. குறைந்தது ஒரு 5 நூற்றாண்டுக்கு முன்னால சொன்ன வார்த்தை. நீ ரொம்ப கம்பீரமா இரு, நீ சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியோடு பாடு. ஏன்? உன் ராஜா, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இப்ப 500 வருஷம் கழிச்சு இதே காரியத்தை இயேசு செயல்படுத்துகிறார் இல்லையா? இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரை அழைத்து கொண்டு இப்பதான் முதல் விசை எருசலேமுக்கு போறாருன்னு கிடையாது. நீங்க சுவிசேஷங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, சுவிசேஷங்கள்ல பல பகுதிகளில் சொல்லி இருக்கிற இந்த வசன காரியங்கள்லாம் கூட்டி பார்த்தா கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து 3 தடவைக்கு மேல, 3லிருந்து 4 முறை வரைக்கும் இவர் பஸ்காவுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? போயிருக்கிறத பார்க்க முடியும். அதை வச்சுதான் அநேகர் என்ன சொல்றாங்க, இவர் 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அப்போ 1க்கு மேற்பட்ட முறை இவர் எருசலேமுக்கு போயிருக்கிறார். ஆனா இப்பொழுது போனப்பந்தான் இது அவர் பூமியில மனிதனாய் இருந்து கடைசியாக எருசலேமுக்கு போற நேரம். இதுக்கப்புறம் பஸ்கா பண்டிகை வருகிற பொழுது அவர் மனுக்குலத்தின் பாவத்திற்காக சிலுவையில் அடிக்கப்பட போகிறார். அதன் பின்பு அவரை கொலை செய்வார்கள், சிலுவையில் அடித்து. அப்புறம் அவர் அடக்கம் பண்ணப்படுவார்.
மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்திருப்பார். அப்புறம் 40 நாட்கள் அவர்களோடு கூட அவர் இருந்தார். ஆனா அதற்கு அடுத்த பஸ்காவுக்கு அவர் பூமியில மனிதனாக இல்லை, இல்லையா? அப்போ இது அவர் எருசலேமுக்கு மனிதனாக சென்ற கடைசி தருணம். இது அவர் ஊழியத்தை அதுக்கு 3 வருஷத்துக்கு முந்தைய தொடங்கிட்டார். அதுக்கு 3 வருஷம் முந்தி தொடங்கினப்போ என்னைக்குமே அவர் என்ன செய்யல, இப்படி ஒரு கழுதையில ஏறி அரசனை போல என்ன செய்யல, போகவில்லை. இதுக்கும் முன்னால சில நேரங்கள்ல யோவான்ல அதை சொல்லியிருப்பாங்க. இவர் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷிச்சதுக்கு அப்புறம் ஒரு கூட்டத்தார் என்ன செஞ்சாங்களாம், அவரை அரசனாக்க வேண்டும் என்று முயற்சி செய்யறாங்க. யார? இயேசுவை. ஏன்னா இவருக்கு என்ன இருக்கு? பவர் இருக்கு. எப்படிப்பட்ட பவர்? வெறும் 5 அப்பம் 2 மீனை எவ்வளவு பேருக்கு கொடுத்திருக்கிறாரு? 5000 பேருக்கு கொடுத்து மிச்சம் 12 கூட எடுத்திருக்கிறாங்க. அப்ப இவர்கிட்ட என்ன இருக்கு? ஒரு அபாரமான சக்தி இருக்கிறது. இவர் அரசன் ஆகிறதற்கு தகுதியானவர். இவர் தான் நம்மளை விடுவிக்க வந்தவர். அதனால இவரை என்ன வாக்கிடலாம்? ராஜாவாக்கலாம். ஆண்டவர் அவர்களுடைய எண்ணத்தை புறக்கணித்தார். புறக்கணிச்சு அவர்கள் மத்தியிலிருந்து விலகி போயிட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து நேரடியாக எதை பிரதானப்படுத்தலன்னு கேட்டா, இவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு இராணுவத்தை கூட்டி கொண்டு வந்து அன்றைக்கு இருந்த ரோம அரசாங்கத்தோடு சேனைகளோடு யுத்தம் பண்ணி அவர்களை அந்த இடத்துல இருந்து விரட்டி அடித்து இவர் அரசராய் அமருகிற அந்த ஒரு செயலை யூதர்கள் எதிர்பார்த்தாங்க. இயேசு அதற்காக என்ன செய்யல? வரவில்லை. அதனாலதான் இந்த மத்தேயுவிலேயே ரொம்ப ஆச்சரியமான அந்த 2ஆம் அதிகாரத்துல அந்த சாஸ்திரிகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சாஸ்திரிகள் கிழக்கே இருந்து அவங்க என்ன சொல்லிட்டு வராங்க? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர், ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை நாங்க பார்த்தோம். அவரை பணிந்து கொள்ளுகிறதற்கு நாங்க வந்திருக்கிறோம். என்ன ஆச்சு? ஏரோதன் நகரம் முழுவதிலும் மிகப்பெரிய கலக்கம் உண்டானது. இது எப்ப நடந்துச்சு? நம்ம இப்ப வாசிச்சுக்கிட்டு இருக்கிற 21ஆம் அதிகாரத்துல இருந்து ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி நடந்த விஷயம். 30 வருஷத்துக்கு முந்தி இவர் குழந்தையா இருந்த காலகட்டத்திலேயே ஏரோதுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தினார். யாரு? இயேசு ராஜா. இவன் இயேசுவை கொலை செய்ய தீர்மானித்ததன் விளைவாக இயேசு எங்க அனுப்பப்படுகிறார்? எகிப்துக்கு அனுப்பப்படுகிறார். அப்புறம் ஏரோது மரித்த பின்புதான் திரும்ப எகிப்துல இருந்து எங்க வராங்க? நாசரேத்துக்கு வந்து தங்குகிறார்கள். இப்போ திரும்ப இயேசு கிறிஸ்து கடைசியாக எருசலேமுக்குள் போகும் பொழுது அவரே தம்முடைய சீஷரை பார்த்து சொல்றார். அந்த பெத்பகேயு அப்படிங்கிற அந்த கிராமத்துக்கு வந்துட்டு அங்க இருந்து சீசர்ல பார்த்து சொல்றாரு,
உங்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போங்க. கிராமத்துக்கு போங்க. போன உடனே போனதும் அங்கே ஒரு கழுதையையும் அங்க என்ன இருக்கும்? கழுதை இருக்கும். அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். கட்டி இருப்பதை நீங்க பாப்பீங்க. அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். என்னிடத்துல கொண்டு வாருங்கள். வேறு சுவிசேஷங்கள்ல சொல்லியிருக்கும், ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை. வேற மாதிரி சொல்லுவோம்னா, யாரும் அதை உபயோகப்படுத்தி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கழுதையும் குட்டி இருப்பீங்க. அதை நீங்கள் அவிழ்த்து ஏன்ட்ட கொண்டு வரணும். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், நீங்க அதை அவிழ்க்க போகும்போது அங்க இருக்கிற யாராவது ஏதாவது சொன்னா, இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். நீங்க சொல்ல வேண்டியது என்ன? இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும். என்னது? எதுக்கு அவுகிறீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? ஆண்டவருக்கு வேண்டும். ஆண்டவருக்கு வேண்டும்னா இவங்களுக்கு புரியுமா? என்ன சொல்றீங்க? புரியலன்னா போக விட்டுருக்க மாட்டாங்க. புரிய போய் தான் போக விட்டுருக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவர்களுக்கு இயேசுனுடைய மகத்துவம் தெரிந்திருக்கிறது. அவருடைய அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்தவர்கள். அதனாலதான் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அனுப்பி விடுவான். எப்படி? உடனே. வேற எந்த ஒரு பேச்சும் இல்ல, வேற எந்த வாக்குவாதமும் வழக்காடுதலும் இல்லை. உன்னுடைய ஒரு வார்த்தை, ஆண்டவருக்கு இவைகள் வேண்டும், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான். உடனே அனுப்பிடுவான். சரி, இப்ப என்ன நடக்கு? அவர்கள் இந்த கழுதையையும் அதன் குட்டியையும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்துட்டு என்ன நடக்கு? அவைகள் மேல் வஸ்திரங்களை போட்டு என்னதை போடுறாங்க? தங்களுடைய உடை வஸ்திரங்களை போடுகிறார்கள். அவரை ஏற்றினார்கள். அந்த கழுதையின் மேல் அவரை ஏற்றுகிறார்கள். திரளான ஜனங்கள், ரொம்ப திரள் கூட்டம் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அதாவது வஸ்திரங்களை கழுதைக்கு மேல மாத்திரம் போடல, தங்கள் வஸ்திரங்களை எங்கேயும் விரிக்கிறாங்க, வழியிலே விரித்தார்கள். ஏன் வழியில விரிக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா, அரசர் வருகிறார். அரசருக்காக நாம என்ன செய்யறோம்? மிக முக்கியமான வரவேற்பை நாம் கொடுக்கிறோம். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? சில நாடுகளில் வேற நாட்டு பிரதிநிதிகள் வரும் பொழுது அவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அப்படின்னு கொடுக்கப்படும். அது ரொம்ப உயரிய ஒரு மரியாதை. அதாவது இன்னொரு தேசத்தினுடைய முக்கியமான தலைவரை, பிரதிநிதியை நாங்க என்ன செய்யறோம்? நாங்கள் வரவேற்கிறோம். அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்து நாங்க என்ன செய்யறோம்? வரவேற்கிறோம். இப்போ இந்த ஜனங்கள் 1-2 பேர் கிடையாது, திரளான ஜனங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். நடப்பாரும் இப்போ அப்படி எல்லாம் பரப்பி அவருக்கு ஆயத்தத்தை செய்து விட்டு அவருக்கு முன்னாலேயும் ஆட்கள் நடந்தாங்க, பின் நடப்பாருமாகிய அவருக்கு பின்னாலே என்ன செஞ்சாங்க? நடந்தாங்க. ஜனங்கள் இந்த திரள் கூட்டத்தார் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். என்ன செஞ்சாங்களா? ஆர்ப்பரித்தார்கள். மகிழ்ச்சியோடு சந்தோஷமா இவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். இப்ப கேள்வி என்னன்னா, இவர்கள் யார்?
இந்த திரள் கூட்டத்தார் ஏன் ஆர்ப்பரித்தார்கள்? காரணம் என்ன? நம்ம ஏற்கனவே ஒரு க்ளூ நம்ம சொன்னோம். நீங்க அந்த கழுதைகளை அவிழ்க்கும் பொழுது ஒருவன் உங்களிடத்தில் ஏன் அதை செய்கிறாய்ன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவருக்கு வேண்டும். இந்த சுவிசேஷத்துல எப்படி இருக்கு? வேறு சுவிசேஷத்துல அங்கே நின்றவர்களில் சிலர் ஏன் அதை செய்றீங்கன்னு கேட்டாங்கன்னு இருக்கு. அப்போ இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லும் போது உடனே என்ன செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்கு, விட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ இவங்க போய் பெற்றுக்கொண்ட இந்த இடத்தில் இருந்தவர்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள். இங்கே ஒரு திரள் கூட்டம் இருக்கிறது. இந்த திரள் கூட்டமும் ஆண்டவருடைய அற்புதங்களை கண்ட கூட்டம். என்னது? அவருடைய அற்புதங்களை கண்ட கூட்டம். அவருடைய அற்புதங்களை தங்கள் வாழ்வில் சொந்தமாய் அனுபவித்த கூட்டம். அதனாலதான் கீழே சொல்லியிருக்கோம், குருடரும் சப்பானிகளும் ஆலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர்களை என்ன ஆக்கினாராம்? சுகமாக்கினார். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும். இந்த திரள் கூட்டம் ஏன் ஆர்ப்பரித்தார்கள்? இந்த திரள் கூட்டம் ஏன் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள்? இந்த அரசரை ஏன் புகழ்ந்தார்கள்? ஏன்னா அவர் செய்த அதிசயங்களை கண்டிருந்தார்கள். சொல்லுங்களேன், நாம ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும்? நாம ஏன் கர்த்தரை புகழ வேண்டும்? ஏன்னா அவர் நம்மிடத்தில் இன்றும் மகத்துவமான காரியங்களை செய்து வருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில நான் அதிகாலை ஜெபத்துல நான் அதைத்தான் பேசினேன். அந்த லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அழைக்கிற அந்த பகுதி இருக்கு. அதுல அவரு படக எனக்கு கொஞ்சம் உள்ள தள்ளி தாங்கப்பா, நான் போதனை பண்ணணும்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கிறார். இவங்க வலைய கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவருக்கு அதை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஏசுநாதர் பிரசங்கம் பண்றதுக்கு ஸ்டேஜ் போட்டு கொடுத்தாச்சு. அன்னைக்கு உள்ள ஸ்டேஜ் அது. அந்த ஸ்டேஜில் அவர் உக்காந்து என்ன செய்யறாரு? பிரசங்கம் பண்றாரு, போதனை பண்றாரு. போதனை பண்ணி முடிச்சுட்டு சொல்றாரு, எப்பா இப்ப நீங்க என்ன செய்யுங்க, ஆழத்துல கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைய போடுங்க. இப்ப பேதுரு சொல்றாரு, ஐயா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். என்னது? நேத்து ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்டும். ஆமா, விடிய விடிய நாங்க பிரயாசப்பட்டிருக்கிறோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஒண்ணுமே கிடைக்கல. ஆகிலும் விடிய விடிய பிரயாசப்பட்டு ஒண்ணும் கிடைக்கல. இப்போ நாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வலைய அலசி வச்சா இன்னைக்கு நைட்டு திரும்ப பிரயாசப்படுறதுக்காக வலைய அலசி வச்சு வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறோம். ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே. என்னதுங்க? எல்லாரும் சொல்லுங்க. உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். நான் என்ன செய்றேன்? வலைய போடுறேன் அப்படிங்க. போட்டானா? அந்தபடி அவர்கள் செய்து. வேதம் சொல்லுது, அந்தபடி அவர்கள் செய்து. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப தொடுதலா உள்ள வார்த்தை. ஏன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் ஆசீர்வாதத்திற்கான தாரக மந்திரம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. ஆசீர்வாதத்துக்கு அடிப்படை என்னது? கீழ்ப்படிதல். கொஞ்ச காலத்துக்கு முந்தைய ஃபுல் காஸ்பல்ல ஒரு பாட்டு போட்டாங்க VPSக்கு.
படிப்படி கீழ்ப்படி, அதுதான் வாழ்க்கையின் முதல் படி. நீ கீழ்ப்படிஞ்சா வந்துடலாம் மேல்படி, கீழ்ப்படிஞ்சா எங்க வந்துடலாம்? மேல்படிக்கு வந்துடலாம். நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு தடையா இருப்பது எதுன்னு கேட்டா, அவர் சொன்னதுக்கு நான் கீழ்ப்படியாம இருக்கிறது தான். வசனம் தெரியுமா? நல்லா தெரியும். என்ன செய்யணும்னு தெரியுமா? தெரியவே தெரியும். ஆனா கீழ்ப்படுகிறேனா? கொஞ்சம் சங்கடமா இருக்கு. கொஞ்சம் பூர்த்தி செய்யலான்னு நான் என்ன செய்யறேன்? காத்து கொண்டிருக்கிறேன், யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ரூம் போட்டிருக்கு, சில ரூம் போட்டு நான் யோசிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் ஆயிருச்சுன்னா நான் அதை செஞ்சிருவேன். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்க கூட எதை பேசிட்டு இருக்கிறாரோ அதை தாமதம் பண்ணாம நிறைவேற்ற வேண்டும். நல்லாதான் ஒரு ஆமீன் சொல்லிருக்கலாம். தாமதமே பண்ணக்கூடாது. எனக்கு இந்த சுவிசேஷங்கள் ஆரம்பத்துல தேவதூதன் போய் சகரியாவினோட செய்தி சொன்னது போ, அதை தொடர்ந்து மரியாள் இடத்துல பேசுறாரு. இந்த மரியாள் இடத்துல பேசும்போது இவள் கேட்க, இது எப்படி ஆகும் அவன் கேட்கும்போது, தேவனால கூடாது ஒன்றும் கிடையாது, உன் நெருங்கின இனத்தால் அவ இப்போ 6 மாசம் பிரெக்னண்டா இருக்கிறா. அவங்க ஆண்டவர்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய அடியாளுக்கு ஆக கடவுள். என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க, என்ன ஒரு கீழ்ப்படிதல் பாருங்க. அதைத்தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இப்போ இந்த அம்மாவுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைய கன்ஃபார்ம் பண்ணும்படியாய் துரிதமா எலிசபெத் வீட்டுக்கு என்ன செய்யறாங்க? போறாங்க. ஏன்? தேவன் எனக்கு சொன்னதை நான் உறுதிப்படுத்த விரும்புறேன். வசனம் உங்களுக்கு வாரதை உறுதிப்படுத்துறீங்களா? அந்த உறுதிப்படுத்துறதுக்கு தீவிரம் காட்டுறீங்களா? உறுதிப்படுத்துறதற்கு தீவிரம் காட்டினா மட்டும் போதாது, அந்த வசனம் சொல்லுகிற அறிவுரைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். நான் என்ன ஒப்பு கொடுக்கணும். இயேசுநாதர் இந்த காலகட்டத்துல தான் இந்த பரிசேயர் சதுசேயர் கூட்டத்துக்கு ஒரு கதை சொல்லுவார். உங்களுக்கு தெரியுமா? ஒரு வீட்டில் 2 பசங்க இருந்தாங்க. மூத்த பையனை பார்த்து அப்பா சொன்னாருடா, கௌதம் மூத்த பையன் வந்து சிரிக்கான், நீ வயலுக்கு போய் என்ன செய்யணும்? வேலை பாரு. அவன் எப்போ பார்த்தாலும் வேலை 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 வேலைன்னு, உமக்கு வேலையே இல்லை, போகமாட்டேன் அப்படின்ட்டான். சொல்லிட்டு வெளியே போனவனுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு அரிச்சல். என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பா, அவரு அப்பா சொன்னதை நம்ம கேட்காம போயிட்டோமே அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு வருத்தம், மனஸ்தாபம் வந்து அவன் என்ன செஞ்சுட்டான்? சரி போய் வேலையை பார்த்துருவோன்னு போய் வேலையை பார்த்துட்டான். இப்ப அப்பா பெரியவர்கிட்ட சொன்னோம், பெரியவர் செய்யல, சரி சின்னவர்கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு சின்னவர்கிட்ட போறாரு. சின்னவர்கிட்ட போனதும், ஓகே டாடி, ஐ எம் ரெடி. அப்படிங்காரு. ஆனா அவரு போகல. டாடிக்கு முன்னால என்ன இருக்கு? பவர் இருக்கு, எந்தூசியாசம் இருக்கு, எல்லாம் இருக்கு. டாடியை விட்டுட்டு வெளியே வந்ததும் டாடி சீன்ல இருந்தே போயிட்டாரு.
இப்போ ஆண்டவர் கேட்காரு, இந்த 2 பேர்ல யாரு தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க? அப்பாட்ட வீஞ்சிக்கிட்டு போனாலும் வேலைய பார்த்துட்டான். அப்ப மூத்தவன் தான் என்ன செஞ்சான்? கீழ்ப்படிஞ்சான். இளையவன் என்ன செய்யல? கீழ்ப்படியல. போறேன்னு சொன்னான், ஆனா போகல. போமாட்டேன்னு சொன்னவன் போயிட்டான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை ஆண்டவர் உனக்கு சொல்ற வார்த்தை கஷ்டமா இருந்து ஆண்டவர்கிட்ட செய்ய மாட்டேன் நீ சொன்னா கூட போய் செஞ்சிரு. அதான் உனக்கு ஆசீர்வாதம். சில நேரத்துல ஆண்டவர் உனக்கு சொல்றது கஷ்டமா தான் இருக்கும். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது கஷ்டமா தான் இருக்கும். விஷயங்களை சுட்டி காட்டும் போது இவர் நம்மளை குத்தி குத்தி பேசுறாருங்க மாதிரி கூட தோணும். தனிப்பட்ட விதத்தில் அப்படி எடுத்து காயப்பட்டு நீ ஒதுங்கி நிற்கணுங்கிறதுக்காக பிரசங்கம் அல்ல. நீ உணர்த்தப்பட்டு நீ மறுரூபமாக வேண்டும். நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் பிரசங்கம். எதுக்கு? மறுரூபம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், வளர்ச்சி வேணும், முதிர்ச்சி வேணும். அதுக்கு தான் பிரசங்கம். சரி, காரியத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. அப்படியே அவர்கள் செய்தார்கள். எப்படி? இயேசு சொன்னபடி. என்னபடி? இயேசு சொன்னபடி. நீங்க பைபிளை எடுத்துட்டு உட்காரும்போ நீங்க சொல்ல வேண்டிய விஷயம், ஆண்டவரே இன்னைக்கு நான் வாசிக்கிறபடியே கீழ்ப்படிய என்னை உமக்கு என்ன செய்றேன்? தர்றேன். அந்த ஒரு எண்ணத்தோடு அதை என்ன செய்யணும்? சிலருக்கு பைபிள் எதுக்குன்னா தலைக்கு மாட்டுக்களை வச்சுக்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த கெட்ட கனவுல என்ன செய்யாது? வராது. இந்த காத்து கருப்பு அண்டாது. என்னது? நோய் நொடி வராது. அதுக்கெல்லாம் இது கிடையாது. இந்த வசனம் அடங்கிய புத்தகம் உங்க தலைக்கு தலைவாணியா இருக்கக்கூடாது. இதுல இருக்கிற வசனம் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கும். இந்த வசனம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள போய் இந்த வசனம் அதனுடைய விதையை ஏற்படுத்தி அதுல இருந்து கனி தந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் இல்லையா? அதைத்தான் ஆண்டவர் என்ன செய்றாரு? விரும்புகிறார். சரி, நம்ம காரியத்துக்கு வந்துருவோம். இப்ப என்ன நடக்கு? தங்கள் வலை கிழிஞ்சி போகத்தக்கதாக மிகுதியாக மீன்களை பிடித்தார். எவ்வளவுன்னு சொல்லல. விட்டா வலை என்ன செஞ்சிரும்? கிழிஞ்சிரும். வலை கிழிஞ்சா உள்ளதும் போச்சடான கதை ஆயிரும். வலையும் கிழியக்கூடாது, வந்தும் சேரணும். இப்ப என்ன நடக்கு? அவங்க பக்கத்துல இருக்கிற மற்ற படகுக்கு சைகை காட்டுறாங்க. எப்பா, தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு இங்க ஆசீர்வாதம் என்ன செஞ்சுட்டு கிடைச்சிருச்சு, வாங்கப்பா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணன்னு கூப்பிடுறாங்க. இப்ப இன்னொரு படகு போகுது. வசனம் சொல்லுது, 2 படகும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். வலை கிழிஞ்சாலும் ஆபத்து, படகு முங்கினாலும். நான் வலையும் கிளியல, ஆனா ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைய வந்து புட்டுக்கிட்டு போயிருச்சு அப்படிங்கிறது கிடையாது. ஓஹோன்னு வந்தா ஒண்ணுமில்லாம போயிட்டான் அப்படி கிடையாது. ஆண்டுடைய ஆசீர்வாதம் உன்னை அவரோடு கூட சரியாக நிறுத்தி உன்னை தேவையான இடத்துல இந்த பொருட்களை விட இவர் பெரியவர் என்கிற எண்ணத்திற்கு உன்னை கொண்டு வந்துருச்சுன்னா நீ உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஏன்னா என்ன தெரியுமா, அதுல பியூட்டியே என்னன்னா, கடைசியில
அவ்வளோத்தையும் விட்டுட்டு அவருக்கு பின்னால போயிட்டாங்க. அது ரொம்ப ஸ்மார்ட்டான டெசிஷன். 2 படகு நிறையறதுக்கு மீனை பிடிச்சு வச்சிருக்கிறோம், அதை வியாபாரம் பண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சு கொஞ்சம் 5-6 பவுன் நகை எதுவும் வாங்குறதுக்கு வழி இருக்கா, இல்லை இன்னொரு போட்டுக்கிட்டு வாங்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அது இல்லை, அவ்வளோத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. சரி, நம்ம காரியத்துக்கு வந்துடும். நான் எதுக்கு இந்த வார்த்தைகளை சொல்ல வரேன்னா, வந்தாச்சு பேதுருவுக்குள்ள ஒரு பெரிய பிரமிப்பு உண்டாகுது. ஏன்னா இது ஒரு அற்புதம். இது என்னதுங்க? அற்புதம். இவன் ஆண்டவருக்கு முன்னால வந்து நிக்கான், நெடுஞ்சாங்கட விழுந்துட்டான். விழுந்துட்டு சொல்றான், ஆண்டவரே நீர் என்னை விட்டு போக வேண்டும், ஏன் நான் பாவியான மனுஷன். அடுத்த வருஷம் என்ன சொல்லுது பாருங்களேன். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் ஒண்ணு நிறைய மீன் பிடிச்சிட்டாங்க, எதிர்பார்க்கதை விட அதிகமா மீன் பிடிச்சிட்டாங்க. 2, அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடி என்ன உண்டாயிருச்சுங்க? பிரமிப்பு. பிரமிப்பு. நான் காலையில கேட்டேன், நீங்க கடைசியா எப்போ தேவனுடைய செயலில் பிரமிப்பை உணர்ந்தீர்கள்? கடைசியா எப்போ உங்க வாழ்க்கையில தேவன் செய்த ஒரு செயல் உங்களை ஆச்சரியத்துக்குள்ளாக்குனது? நான் சொல்றேன், தேவனுடைய செயலில் கவனத்தை செலுத்தி அந்த பிரமிப்பை நாடுகிறவர்கள் அவங்க எப்பவுமே தேவனுடைய சமூகத்துல தான் இருப்பாங்க, இல்லையா? பிரமித்தார்கள். பிரமிப்பு உண்டானனால அப்படி சொன்னான். ஆண்டு சொல்றாரு, நீ பயப்படாத, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். உங்களுக்கு சொல்லட்டுமா, சீஷர்கள் வாழ்வில் அந்த பிரமிப்பை இயேசு கிறிஸ்து கூட இருக்கும் ஒவ்வொரு விஷயம் உணர்ந்தார்கள். இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. பிரமிப்பு. ஒவ்வொரு செயலும் பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. பேதுரு சொல்றாரு, ஐயரே இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, உமக்கு ஒரு கூடாரம் கட்டுவோம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போடுவோம், மோசேக்கு ஒரு கூடாரம் போடுவோம். வானத்திலிருந்து ஒரு பெரிய வெளிச்சம், வானத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்க. பழையபடியும் நெடுஞ்சாங்கடையா விழுந்துட்டாங்க. பிரமிப்பு. இயேசு பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் திரும்பவும் அவரிடத்தில் சேர்த்து கொள்ளும்போது, உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இதே பிரமிப்பை அங்க செயல்படுத்துறாங்க. யோவான் 21. நமக்கு நேரம் இல்லை, அங்கெல்லாம் போக முடியாது. பட் இப்ப நம்ம காரியத்துக்கு வந்துடலாம். மத்தேயு 21 இயேசு செய்த அற்புத அதிசயங்களை கண்டவர்கள், திரளான கூட்டத்தார் அவரை மகிமைப்படுத்தினாங்க. ஆனா இங்க அந்த 15வது வசனத்துல அதிசயங்களை பார்த்த பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் எரிச்சல் அடைந்தார்கள். அவங்களுக்கு ஏன் எரிச்சல் வந்துச்சு? இவருக்கு பின்னால நிறைய ஆட்கள் போயிடக்கூடாது, நமக்கு இருக்கக்கூடிய பவரு குறைஞ்சிடக்கூடாது. இன்னைக்கும் உலகம் கிறிஸ்தவ ஊழியத்துக்கு எதிர்த்து நிக்க காரணம் என்ன தெரியுமா? பவர். உலகம் எதை தான் பாக்கு?
அதிகாரம், எண்ணிக்கை, அந்த மாதிரி தான் பார்க்க. ஆனா உலகத்துக்கு என்ன தெரியலன்னா, இயேசு உலகம் காண்கிறபடி தீர்ப்பு செய்கிறவர் அல்ல. ஆவிக்குரியவர்கள் உலகத்தின்படி நடக்கிறவர்கள் அல்ல அப்படிங்கிறது உலகத்துக்கும் தெரியல. நிறைய நேரம் ஆவிக்குரியவர்களுக்கும் அந்த புரிதல் இல்லை. அதான் பிரச்சனை. இப்ப என்ன நடக்கு? அதிசயம். நான் நிறைய வசனங்கள் எடுத்து சொல்ல முடியும், நம்ம நேரம் இல்லாதனால போறேன். இயேசு செய்த அதிசயங்களை பார்த்தவங்க நிறைய இருந்தாங்க. இப்ப இந்த திரள் கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு நகரத்து ஜனங்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. 10வது வசனத்துல இருக்கு. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் நகரத்தார் யாவரும் என்ன செஞ்சாங்களாம்? ஆச்சரியப்பட்டு இவர் யார் இவர் யார் என்று விசாரித்தார்கள். என்று விசாரிச்சாங்களாம். அதாவது இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு 4 முறை வந்திருக்கிறார். அவர் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 4 முறை குறையாம வந்திருக்கிறார். ஆனா எருசலேம் நகரத்துல இருந்த எல்லாருக்கும் இயேசுவை பத்தி தெரியல. நம்ம வாசிக்கிறோம், அவரிடத்துல வந்த எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சாரு. வாசிக்கும், குருடருக்கு பார்வையை தந்தாரு, முடவரா இருந்தவங்களை நடக்க வச்சாரு, குஷ்டரோகம் உள்ளவங்களை சுத்தப்படுத்தினாரு, மரிச்சவங்களை கூட உயிரோடு எழுப்பினாரு. பல அற்புதங்களை நம்ம வாசிக்கிறோம். எருசலேமுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற கிராமங்களில் எல்லாம் அவருக்கு நல்ல வரவேற்பு. ஆனா நகரத்துல இருந்து அநேக பேர் ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். இயேசு அழகா சொன்னார், பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா அது கடுகு விதை போன்றது. கடுகு விதை எப்படி இருக்கும்? பெரிய டப்பா வேணும் அதை அடைச்சி வைக்கிறதுக்கு. அப்படி கிடையாது. ரொம்ப குட்டி விதை. ஆனா அது வளர்ந்து பெரிய மரம் ஆகிற அளவுக்கு கூட அதனால வளர முடியும். ஆனா விதை சின்ன. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டதுதான். எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஏதாவது என்ன செய்யாது, தெரியாது. வெளியே பார்க்கும்போது ரொம்ப பெருசா டாம் டீம் பகட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆனா அதனுடைய செயல்பாடு, அதனுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் அதனுடைய வீரியமும் அதனுடைய தாக்கமும் மிகப்பெரியதா இருக்கும். அப்ப இயேசு அத்தனை வருஷம் அங்க மக்கள் மத்தியில ஊழியம் செய்தும் என்ன கேள்வி கேட்டாங்க? இன்னும் ஒரு வாரத்துல அவர் சிலுவையை சந்திக்க போறார். அதுக்கு முன்னால என்ன கேட்டுட்டு இருக்காங்க? இவர் யார்? இவர் யார்? அப்போ ஜனங்கள் என்ன சொன்னாங்களாம்? இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். தீர்க்கதரிசி. இப்போ ஒரு குரூப் கோவப்படுது. 2 காரியங்களை குறித்து கோவப்படுது. இயேசுவின் அதிசயங்களை குறித்து கோவப்பட்டது. ஆனா நான் சொன்னேன், அதிசயங்களை பார்த்தவர்கள், அதிசயங்களை பெற்றுக்கொண்டவர்கள், நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் அவருக்கு பின்னால் என்ன செஞ்சாங்க? போனாங்க. இதுல 2வது என்ன சொல்லிருக்கு? 15 பின்பகுதியில தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளின் ஆர்ப்பரிப்பு. இயேசுவின் அதிசயங்கள், பிள்ளைகளின் ஆர்ப்பரிப்பு. அதிகாரிகளுக்கு என்னத்தை கொண்டு வருது? கோபம் வருது. அவங்க கேட்காங்க, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரா? அவர் சொல்றாரு, ஆமா கேட்கிறேன். குழந்தைகள் வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார்.
ஒரு காலம் வாசிக்கலையா? அதாவது ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல நிறைய பணக்காரங்க இருக்கிறாங்க, வசதி படைச்சவங்க இருக்காங்க, அறிவாளிகள் நிறைய இருக்காங்க, மேன்மக்கள் என்று சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இல்லாத ஒரு மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். என்ன மேன்மை தெரியுமா? இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக நீங்க அனுபவிக்கிற மேன்மை. இதை விட ஒரு பெரிய மேன்மை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தியும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு ஒரு லாபமும் கிடையாது, ஒரு லாபமும் கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு அந்த மேன்மையை தந்தார். அதனாலதான் இதே மத்தேயுல 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அங்க அவர் சொல்லுவாரு, பிதாவை பார்த்து பூரிப்போடு சொல்லுவாரு, பிதாவே நீர் இவைகளை கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இது செய்வது இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாய் இருந்தது. எப்படி இருந்துச்சு? இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாய் இருந்தது. அவருடைய திருவுளத்தின் பிரியம் உங்களில் இருக்கு. நீங்கள் அந்த மேன்மையை பெற்றவர்கள். நம்ம கல்விமான்களா இல்ல, நம்ம மேன்மக்களா இல்ல, பெரிய அறிவாளிகளா இல்ல, ஆனா அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்ல, இதை மாத்திரம் சொல்லி நாம ஜெபிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 1:26 இருந்து, சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். பாருங்க, மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. உங்கள ஞானிகள் 1-2 பேர் இருக்கலாம், ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பலசாலிகள் வல்லவர்கள் சொல்றதுக்கு அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் இல்ல, தலைவர்கள் பிரபுக்கள் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் ரொம்ப இழிவா தெரியக்கூடிய விஷயங்கள், எண்ணப்பட்ட விஷயங்கள், இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? இதுதான் பாயிண்ட், இதான் முக்கியம். எதுக்குன்னா, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார். கடைசி 2 நம்ம வாசிடலாம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கு. இந்த ராஜா அவருக்கு நீங்களும் நானும் உட்பட்டு இருக்கிறோம். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறோம். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறதற்கு ஏதுவாக அவரே தேவனால், இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இந்த ராஜா உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறாரு. இந்த ராஜா நமக்கு ஞானம் உள்ள ராஜா, நீதியுள்ள ராஜா, பரிசுத்தமுள்ள ராஜா, மீட்பின் ராஜா. நம்முடைய ஞானம் நமக்குள்ள இருக்கிற இயேசு, நம்முடைய நீதி நமக்குள்ள இருக்கிற இயேசு, நம்முடைய பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கிற இயேசு, நம்முடைய மீட்பு நமக்குள்ள இருக்கிற இயேசு. உன்னதத்திலே ஓசன்னா. முழங்கால் படியிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் ராஜா, நீர் எங்கள் உள்ளத்தின் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ராஜா.
என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியது அல்ல என்று சொன்ன ராஜாவே, உமக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய செயல்கள் எங்களை பிரமிக்க வைக்கின்றன. உம்முடைய ஆச்சரிய செயல்களுக்காக நன்றி. நீர் எங்களில் தொடர்ந்து செய்து வருகிற உம்முடைய மகத்துவ கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய மகத்துவமான செயல் பிள்ளைகளுடைய வாழ்வை அலங்கரிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். கிருபை கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் கர்த்தர் வருகை மட்டும் மாறாமல் நிலைத்திருப்பதாக. ஆமென்.